பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. வேளையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நாமான பாஷைகளை பேசுவார்கள். அதற்கு பிறகு நிறைய இருக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதாகமம் நம்மை என்னவென்று அழைக்கிறது என்றால் விசுவாசிக்கிறவர்கள். நீங்களும் நானும் யார்? விசுவாசிக்கிறவர்கள். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள், விசுவாசிக்கிறவர்களாகிய நம் மூலமாய் என்னெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவங்களால அடையாளங்கள் நடக்கும், விசுவாசிக்கிறவங்களால அற்புதம் நடக்கும், விசுவாசிக்கிற அவங்களுக்கும் நடக்கும், விசுவாசிக்கிற அவங்க மூலமாகவும் நடக்கும். அவங்கள கொண்டும் கர்த்தர் செய்வார். இப்போ விசுவாசங்கிறது எவ்வளோ பெருசு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருடைய நாமத்துல பிசாசு துரத்துவாங்க. பிசாசு துரத்துறது விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளத்துல ஒண்ணு, பிசாசு துரத்துறது. சீஷர்கள் பிசாசுகளை துரத்துனாங்க. இயேசு பிசாசுகளை துரத்தினார். பவுல் பிசாசுகளை துரத்தினார். ஏன்? அவெல்லாம் விசுவாசிச்சாங்க. அந்த அடையாளங்கள் நடந்துச்சு. பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத பிசாசுகளையும் துரத்துகிற அதிகாரத்தையும் வல்லமையும் மகத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் நவமான பாஷைகள், அந்த அந்நிய பாஷைகளை தான் நவமான பாஷைகள் என்று இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார். நாம் பெறப்போகிற அபிஷேகத்தை குறித்து இயேசு ஏற்கனவே பேசிவிட்டார். நாம் பெறப்போகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையும் குறித்து இயேசு ஏற்கனவே பேசிவிட்டார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சாதாரண பாஷைகள் அல்ல, நவமான பாஷைகள். அடுத்து என்ன? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுக்கிற ஒரு அதிகாரம். விசுவாசிகள் நடக்க அடையாளங்கள்ல ஒண்ணு, சர்ப்பங்களை எடுப்பார்கள். நல்ல ரோட்ல போற பாம்பை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்ப்பத்தை போல விஷமுள்ள காரியங்களை மேற்கொள்வார்கள் என்று அர்த்தம். சர்ப்பத்தை போல பயங்கரமான காரியங்களை, விஷம் நிறைந்த மனிதர்களை முறியடிப்பார்கள், மேற்கொள்வார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும் அது அவங்களை சேதப்படுத்தாது. இதுக்கு அர்த்தம் என்ன? சாவுக்கு ஏதுவானதை நம்ம குடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அப்படி சாவுக்கு ஏதுவான காரியங்கள் கூட சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு பெரிய சக்தியை, விசுவாச வல்லமையை ஆண்டவர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பாதுகாக்கும் வல்லமை, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை, ஆண்டவருடைய ரட்சிக்கும் வல்லமை, ஆண்டவருடைய காப்பாற்றும் சக்தி. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் போது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவளுடைய சுகத்திற்காய் கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சுகமாவார்கள், சொஸ்தமாவார்கள். ஆகவே நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது என்ன நடக்கும் என்றால், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்று, வியாதியஸ்தர்கள் அற்புத சுகம் பெற்று, வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள். நம்மை தேவன் அப்படி அழைத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் சகல விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் உடைய ஜனங்களை கொண்டு செய்தருளும். எங்களை ஒரு வல்லமையுள்ள கருவியாய், பாத்திரமாய் ஆண்டவரே நீர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார், உதவி செய்வார். ஆமேன்.